நினைத்தீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியதோட உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சும்மா ஒரு மலையை உடைக்கல ஆண்டவர். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியாதுங்க. நம்மளை நடத்த போதகருக்கு தெரியாது, நம்மளை பெத்த அம்மாக்கு தெரியாது, நம்ம கூட பிறந்த அண்ணனுக்கு தெரியாது, நமக்கு சொல்லி கொடுக்குற டீச்சருக்கு தெரியாது. நமக்கு உருவம் கொடுத்த இயேசுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆமா, 7 வயதுல நான் ரோட்டுக்கு வந்தேங்க. 10 வயதுல சிட்டைக்கு வாங்கினேன். அல்லேலூயா. பல கேள்வி கேட்பேன். ஏன் ஆண்டவரே இவ்வளவு கொடுமை ஏன் படுத்துறீங்க? ஒரு சவுண்டு கேட்கும், அருள் உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு உனக்கு. ஆனால் எனக்கு புரியல. கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்கள் அம்மா இறக்கும் போது எனக்கு வயது 36. இந்த 36 வயசில் எங்கள் அம்மா கூட மொத்தம் 1 மணி நேரம் பேசியிருக்க மாட்டேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு சண்டை வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. எங்கள் அப்பா, இப்போ எனக்கு வயது 44, எங்கள் அப்பா கூட மொத்தத்தில் இது வரைக்கும் 40 நிமிஷம் பேசினது இல்லை. உங்களுக்கு உள்ள ஒன்றை ஏதோ ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா, அல்லேலூயா, அவர் பெரிய பெரிய வெடிகளை அந்த மலை மேலே வீசிக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது தங்கம். சொல்லுங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறது. சொல்லுங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறது. நீங்க ஏன் 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 கேள்வி கேட்டாலும் அவருக்கு தெரியும் இது தங்க மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, முதல் இந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய பெரிய வெடி பொருட்களை அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன தெரியுமா செய்கிறாங்க? இப்போ இந்த உடைக்கிறதோட விடுறதில்லை. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் மதுரையிலேருந்து சிவகங்கை போகிற ரூட்டில் போய் பாருங்கள். இந்த கிரைனைட் கல் தயார் பண்ணுற அந்த ஆலைகள் இருக்குது. நம்ம வச்சுருக்க மிஷின் அறலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் இருக்காது. அந்த ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த செவத்துலேருந்து அந்த நீளத்துக்கு இருக்கும். இதோட கூட கூட தான் இருக்கும். இப்படி ரவுண்டாக இருக்கும். இவ்வளவு உடைச்ச உடனே தங்கம்னு கண்டுபிடிச்ச உடனே இந்த பெரிய மிஷினை வச்சு அதை என்ன செய்கிறாங்கன்னா அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க, முதல்ல நம்மளை நொறுக்குவார். சொல்லுங்க, நொறுக்குவார். சொல்லுங்க, அவரை நொறுக்க சித்தமாகி. ரெண்டாவது நம்மளை அவர் பண்ண வேண்டிய நிபந்தனை ப்ராசஸ் என்னன்னா, இப்போ அந்த அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அது கூட சிலது ஒட்டி இருக்கும். சொல்லுங்க, ஒட்டி தானே இருக்கும். சொல்லுங்க, அல்லேலூயா. அம்மாங்கிற பாசம் ஒட்டி இருக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, எங்க சபைங்கிற பாசம் ஒட்டி இருக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமாம், எங்க ஜாதிங்கிற பாசம் ஒட்டி இருக்கும். சொல்லுங்க. ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே தான் அப்படியுமோ. நம்ம எவனாவது எங்கேயாவது அப்படின்னா நமக்கு நம்மளை அறியாமையே பாருங்க அப்படியே இழுக்கும். எந்த ஊர்? அல்லேலூயா. சங்கரங்கோயில் பிரதர். சங்கரங்கோயிலா? சங்கரங்கோயில் பக்கத்துலையா? மனுஷனை ஏமாத்தலாங்க, பரிசுத்த ஆவியானவரை ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இதெல்லாம் விட்டு ஊழியம் வெளியே வராம ஆண்டவர் என்னையும் உங்களையும் கையில் எடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மாம்சத்துக்கு செத்து, சொல்லுங்க, மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன். அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. அவருக்காண்டி வாழ்றவங்க தான் நமக்கு அண்ணன், அவருக்காண்டி ஊழியம் பண்றவங்க தான் நமக்கு அக்கா தங்கச்சி. அல்லேலூயா. பாத்தீங்களா? ரெண்டாவது, அறுக்கப்படணும். மூன்றாவது, இந்த தங்கத்தை விட மாட்டாங்களாங்க. இந்த நொறுக்கின பிற்பாடு, அறுத்த பிற்பாடு அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கிட்டு வந்து எத்தனை 1000 டிகிரினே தெரியாதாங்க, அந்த கல்லை அதுக்குள்ள போட்டுட்டு போயிடுவாங்களாம். அல்லேலூயா. பாட்டு மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. அக்கினியில் நடந்து, நான் படிக்க மாட்டேன் அந்த பாட்டை. அக்கினியில நடந்து வர்றதெல்லாம் நமக்கு இருக்காது. அதுக்குள்ளே போட்டு பூட்டி சாவியை ஏசப்பா கொண்டு போயிடுவாரு. அவர் எப்போ ரெண்டாவது வர்றாருன்னு தெரியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, எப்போ வர்றாருன்னு சொல்லி தெரியாது. பென்னிகேன் ஐயா விட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்டாலும் சாவி கிடைக்காது. சொல்லுங்க, நமக்கு மைண்டு ஃபுல்லாக அதானே. மோகன் சீர்னா வந்தாலும் சாவி, அந்த சாவி கிடைக்காது. அல்லேலூயா. ஏன்டா ஒரு ஊழியர் வந்தார், வந்து, பிரதர் என் மனைவியோட ஒரே அக்கப்போரா இருக்கு பிரதர், எப்போ பிரதர் பிரச்சனை தீரும், நீ என்னைக்கு மாறுறியோ அன்னைக்கு மனைவி மாறிடுவா அப்படின்னு, போ அப்படிதான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு. பாருங்க, மனநல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நீ எப்போ மாறுறியோ, சொல்லுங்க சொல்லுங்க, நான் எனக்கும் சேர்த்து தான் ஏன் தலைவர் சொல்றேன். பிரச்சனை மாறணும்னே சொல்லாதீங்க, நான் மாறலன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க பாருங்க. நான் மாறல, நான் மாறிட்டா பிரச்சனை ஒரு நிமிஷத்துல மாறிடும். அல்லேலூயா. ஆமா, பிரச்சனை மாறல பிரதர், பிரச்சனை மாறல பிரதர், பிரச்சனையே நான் தானே. அல்லேலூயா. பிரச்சனையே நான் தானேங்க. தயவு செய்து அடுத்த ஆள், அம்மா, அக்கா, தங்கச்சி, யாரையுமே கை நீட்டாதீங்க. அல்லேலூயா. உங்களை நிப்பாட்டி கண்ணாடியில, பரிசுத்த ஆவியானுடைய கண்ணாடியில பாருங்க. ஏசப்பா, இன்னும் நான் ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கேன், இன்னும் என்கிட்ட என்ன ஆண்டவரே இருக்கு. ஊழியர் மீட்டிங்னால பச்சையா சொல்றேங்க, எங்க வம்சத்துல, எங்க வீட்டிலேயே ஆம்பளை உட்கார்ந்து துணி துவைச்சதே கிடையாது. அல்லேலூயா. ஆனா என்ன ஆண்டவர் துவைக்க விட்டார். ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஓ நீங்க உட்கார்ந்து துணி துவைக்க மாட்டீங்களோ? இல்ல ஆண்டவரே. ஊழியத்தில் ஒரு போக்கில் மட்டும் போயிடாதீங்க. வரோம் வல்லமை, அவரை மாதிரி பிரகாசிக்கணும், இவரை மாதிரி பிரகாசிக்கணும் சொல்லி போயிடாதீங்க. அல்லேலூயா. நம்ம இயேசுவை போல மாறணும். சொல்லுங்க, சுயம் ஆடம்பரமுற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேணுமே, மாயமான யாவி நின்றும் மனமதை பேணுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே, சுயம் ஆடம்பரமுற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேணுமே, மாயமான யாவி நின்றும் மனமதை பேணுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே, வானம் திறந்தருளும் பல தானங்கள் நேரமதில், வானவனே நாணமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய கோடா சடரா, கல்மானான சடரபா குடலதட
என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஊற்றிடும். இன்னும் இன்றும் ஈசனே உன்னல் வரங்கள் ஈந்திடும். கண்ணீர்களில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. தயவு செய்து சொல்றேன், ஊழியருடைய வாழ்க்கையில அடுத்த ஆளை கை காட்டாதீங்க. மனைவி பிள்ளைங்க இல்லைன்னா சொல்லுங்க, நான் மாறல, அந்த பிரச்சனையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அனுபவிச்சு சொல்றேன். கண்ணாடியில பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய கண்ணாடியில பாருங்க, உங்களுக்கு உங்க தப்பு தெரியும். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானுடைய கண்ணாடியில பாருங்க, உங்களுக்கு உங்க தப்பு தெரியும். பிரதான ஆசாரியன் நினைச்சுக்கிட்டு இருந்தான், ஏய் நான் பெரிய ஆசாரியன், நான் பெரிய ஊழியன், தூபம் காட்டிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு, அழுக்கு வஸ்திரம் ஜோசுவா, நீ ஆசாரியன் தாண்டா, ஆனா என்ன வஸ்திரம் தரிச்சிருக்க சொல்லுங்க. ஏ சகரியா, நீ தூபம் காட்டுறவன் தாண்டா, ஆனா உனக்கும் விசுவாசத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுடா. அர்த்தம் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? நம்ம பாடல் படிப்போம், நம்ம செய்தி கொடுப்போம், நம்ம ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுவோம், நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லுவோம், ஆனா நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாம வாழ முடியும். அல்லேலூயா. அதான் மத்தேயு 5 சொல்றார், அவங்க போதிப்பாங்க ஆனா கை கொள்ள மாட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, அவங்க போதிப்பாங்க. கை வைத்து சொல்லலாமா? ஒரு சின்ன ஜெபம். எங்க வாழ்க்கையில நாங்க எதை டீச் பண்றோமோ சொல்லிருங்க, நாங்க கை கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஊற்றிடும். பாட்டை கூட பாருங்க, இப்போ வர்ற பாட்டை பாருங்க, இப்போ வர்ற பாட்டுங்க, அக்கினியா இறங்கிடும். இது எதுக்கு? எனக்கு இப்பதான் அது வருது. நான் ஒருவன் மாத்திரம், நான் தப்பு சொல்லலைங்க, மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். ரைட்டா? இங்க பாட்ட பாருங்க, என்னை முற்றும் மாற்றிட உன் நதபலன் ஊற்றிடும். புரிஞ்சிட்டுன்னு சொல்றேங்க, கை தூக்குங்க. சொல்லுங்க, என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஊற்றிடும். இன்னும் இன்றும் ஈசனே உன்னல் வரங்கள் ஈந்திடும். கண்ணீர்களில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. வானம் திறந்தருளும் பல தானங்கள் நேரமதி வானவனே நாணமுள்ள பல்ல குருநாதனே. கல்பாடாடா ஷடரடா கல்பாடாதடா பல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். பரிசுத்த ஆவி வெளியே பயன்படுவதற்கு மாத்திரம் அல்ல. சொல்லுங்க, பரிசுத்த ஆவி தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு மாத்திரம் அல்ல. பரிசுத்த ஆவி ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுவதற்கு மாத்திரம் அல்ல. பரிசுத்த ஆவி நம்மளை மாற்றி அவருடைய அடிச்சுவடுகளில் பின்பற்றுகிறவனாய் மாற்றும்படி வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. பல வல்லமையான பிரசங்கியார கண்டவன்னா 2 வயதிலிருந்து தமிழ்நாட்டில். அல்லேலூயா. ஆனா ஒருவர் பிரசங்கம் கூட என் லைஃபை மாத்தலைங்க. ஆனா ஒரே ஒருத்தருடைய பிரசங்கம் என் லைஃபை மாத்தியது. அல்லேலூயா. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பரிசுத்தாவி பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு சொல்லி அந்நிய பாஷை பேசுறல்ல, பரிசுத்தாவின்னு சொல்லி ஊழியம் பண்றல்ல,
பரிசுத்த ஆவின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி சொல்றல, ஒரு நாள் நீ சாம்பார் கூட்டு வச்சு சாப்பிட்றவன், ஒரு நாள் உன் மனைவி சோறு பொங்க முடியல, சோறும் வெங்காயமும் சோறும் ஊறுகாயும் உன் முன்னாடி வச்சா உனக்கு என்ன மனநிலை வருதுன்னு கேட்டார். நீங்களே இப்படி இடி விழுந்த மாதிரி இருக்கீங்களே. 2 வயதுல இருந்து நான் பார்க்காத ஆள் கிடையாதுங்க. ஸ்டேஜில் நல்லா இருந்துச்சு, சொல்லுங்க சொல்லுங்க, ஸ்டேஜில் நல்லா இருந்துச்சு, ஆனால் உள்ளெல்லாம் ஒன்றும் வேலை செய்யலை. ஏய் தம்பி, பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு சொல்லி பரிசுத்தாவியை எப்படி துச்சமா மதிச்சு மாத்திரிய. என்னைக்காவது பஸ்ல உன்னை எவனாவது ஒருத்த மிதிச்சிட்டான்னா உனக்குள்ள என்ன சுபாம வெளிப்படுது பார்த்துக்கோ அப்படின்னாரு. அறுக்க ஆரம்பிச்சிச்சுங்க இந்த செய்தி. அல்லேலூயா. செய்தி அப்படியே அறுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப நாங்க ஏமாத்த தான் செய்யறோமா ஆண்டவரே? நாங்க ஏமாத்த தான் செய்யறோமா ஆண்டவரே? எது பரிசுத்தாவி? சொல்லுங்க. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஊற்றிடும், இன்னும் இன்னும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும், கண்ணீர்களில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மலையும் மீட்பரும் என் காவலம் நீரே. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன், என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ. அல்லேலூயா. 10 வயதுல பிரசங்கம் கேட்டங்க. நாங்க வாழ்ந்தது ஒரு பெந்தேகோஸ்து திருச்சபை. பயங்கரமா அபிஷேகத்துல நிறைவாங்க. வீட்டுக்கு வரும் எங்க அம்மா, போகும்போது வெள்ளச்சலை கட்டிட்டு தான் போகும். யாராவது என் நண்பர்களை கூட்டு வருவேன். கூட்டு வந்தன, என்ன ஜாதி நீ அப்படிங்கும். எனக்கு கிறிஸ்தவத்தை பிடிக்கலங்க. அல்லேலூயா. ஏமா நம்ம ஏசப்பா ரத்தத்தை குடிக்கோமா? நம்ம ஏசப்பாவுடைய சரீரத்தை சாப்பிடுறோமா? நான் சொல்றது சத்தியம் இல்லைன்னா சொல்லிருங்க, நான் மைக்கை வச்சுட்டு போயிடுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு அபிஷேகத்தை பெறுவது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பல மணி நேரம் ஜெபிப்பது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இயேசுவை போல நீ வாழ்ந்து ஆகணும், இல்லாட்டி அவர் நாம தூசிக்கப்பட்டுரும். சொல்லுங்க சொல்லுங்க, விட்டுருவோம். நம்மளை கொல்லணும் ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாது. பேசாதமா, கேட்காதமா, 1 இல்லை 2 இல்லைங்க. வீட்டுக்கு வர்றேன், பைபிளை திறப்பேன், ஏசப்பா இப்படியா வாழ்ந்திருப்பார். அல்லேலூயா. ஏன் நான் இந்த மீட்டிங்கில் நான் என் வரத்தை செயல்படுத்தினேன், என் வல்லமை செயல்படுத்தினேன்னா இந்த 3 நாள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ரோட்டில் என் வாழ்க்கையை எங்கேயாவது பார்த்தீங்கன்னு வைக்கீங்களா, அதுதான் உங்களை பாதிக்கும். அர்த்தம் புரியுதா? சொல்லுங்க. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஊற்றிடும்,
இன்னும் இன்றும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும். அல்லேலூயா சொல்லுங்க. தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் தேடிடுவோ. எது பரிசுத்த ஆவி? சொல்லுங்க. தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் தேடிடுவோ. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்கும் இருக்கட்டுமே. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்கும் இருக்கட்டுமே. எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகிறீ. மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீ. கை உயர்த்தி மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணாக நாம் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிழ்வனாம் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எனக்காக நீர் யாவும் சகித்தி உமக்காக நான் என்ன செய்தேன். எந்தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் சிலுவை சுமந்தே வருவேன். வெறுப்பாயிடுங்க. கிறிஸ்தவம் எனக்கு பிடிக்கல, சபை பிடிக்கல, ஊழியக்காரனுடைய ஆக்டிவேஷன் பிடிக்கல, ஸ்டேஜ் ஒரு மாதிரி இருக்க, நடவடிக்கை ஒரு மாதிரி இருக்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்காக அழிக்கப்படல. சொல்லுங்க. நம்ம இந்த உலகத்துல வாழுவதற்காக இந்த அழைப்பு ஆண்டவர் நமக்கு தரல. உப்பு தன்னை கரைத்துக் கொள்வது போல நம்ம வாழ்க்கையை முடிப்பதற்காக நம்ம ஆண்டவருடைய அழைப்பு தந்திருக்கிறார். செய்து சொல்றேன். அல்லேலூயா. நம்ம சோப்பு வாங்கினா கூட நீங்க அந்த கடைக்கு போகும்போது கவனமா போகணும். நம்மளை 100 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. நம்ம இதுலலாம் அவன் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுல தான் நம்ம ரியல் வெளிப்படும். அல்லேலூயா. பஸ்ஸில் போகும்போது, ஹோட்டலுக்கு போகும்போது, சுற்றுலா போகும்போது நம்ம ரியல் மனுஷன் அதில் வெளிப்படும். அதான் சொல்லிட்டேன், இது வரோம். சொல்லுங்க. அது வாழ்க்கை. அது வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்களா? மூணாவது அந்த தங்கம்னு தெரிஞ்ச உடனே சொல்லுங்க. தங்கம்னு தெரிஞ்சிட்டா சொல்லுங்க. தங்கம்னு தெரிஞ்சிட்டா பெரிய பெரிய பாறைக்கல்ல உங்க தலையில ஊட்டி விட்டுக்கிட்டே இருப்பார். நீங்க 80 கிலோவா இருக்கும். சொல்லுங்க. 800 கிலோ பாறைகள் உங்க மேல வந்து விழும். ஆனா சாக மாட்டீங்க. சொல்லுங்க. சொன்னாதான் விடுவேன். இந்த வாரம் 800 விழும். சொல்லுங்க. அடுத்த வாரம் 1600 விழும். அது வரை 3000 விழும். ஆனா சாக மாட்டீங்க. அதான் பெரிய சிறப்பு. சொல்லுங்க. இன்னிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்களை போல
உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மையெல்லாம் ஆசைகள் இல்லையா. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி நன்றி நன்றி. கை வைத்தி நன்றி. கோராஷ்மடா, எவ்வளவு பெரிய அழைப்பு. நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா. பெரிய பெரிய பணக்காரன் வீட்டில் கல்யாணம் நடக்கும். அவன் பவுஸை காட்டுவான் பாருங்க, இந்த கேரளா கூட்டு அந்த கூட்டெல்லாம் கூட்டு வந்து. நான் அப்படி யோசிக்க, ஒரு மாதம் அவன் வாழுவானான்னு சொல்லி தெரியாது. அல்லேலூயா. அவன் கல்யாணத்துக்கே உலகம் இப்படி கொட்டடிச்சிச்சின்னா, நமக்கு ஒரு கல்யாணம் முடிக்கும் போது ஏசப்பா எந்த கொட்டில் வருவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அந்த லைஃபுக்கு தான் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அந்த ராஜ்யத்தில் நமக்கு ஒரு வேலை தந்திருக்கிறார். சொல்லுங்க, இங்கெல்லாம் எந்த மேன்மையும் நமக்கு வேண்டாம். சொல்லுங்க, வந்தாலும் வேண்டாம். சொல்லுங்க. அப்ப தங்கம்னு தெரிஞ்சிட்டுனா பாறையை உருட்டி விட்டுட்டே இருப்பாரு. சொல்லுங்க சொல்லுங்க. வாரம் ஒரு பாறை வரும், அது கூட கூட வரும். இப்போ இந்த வாரம் 100னா அடுத்த வாரம் 80 ஆகாது. நீங்கள் எப்படி ஜெபிச்சாலும் 80 ஆகாது, அடுத்து 120 ஆகும். இது அவரு நான் கண்டுபிடிச்சது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த 120 இருக்கு, இப்படி செத்துருவோம் நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்கும் பாருங்க, அடுத்த 800 வரும் உங்க மேலே. முழிக்கிய ஃபர்ஸ்ட் செக்ஷன்லயே 800 தலை மேலே உருட்டி விடுவார். ஏன் அப்படின்னா, மயிர் உள்ள உச்சந்தலையை கர்த்தர் உடைப்பார். சொல்லிருங்க. இந்த அகம்பாதம் பிடிச்ச எல்லா மயிரும், சொல்லுங்க, பெருமை பிடிச்ச மயிரும் வெளியே வெளியே போயிட்டா கல் நின்றோம். அவ்வளோதாங்க. நீங்கள் இதுக்கு ரொம்பலாம் ஜெபிக்க வேண்டாம். வீட்டில் வந்து கல் உருண்டுக்கிட்டே இருக்குன்னா மயிர் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். மயிர் உள்ள உச்சந்தலையை கர்த்தர் உடைப்பார். முடிஞ்சிட்டா? சங்கீதம் 68. ஆமாம். அடுத்து, நீங்களா சிலதை விட்டுட்டீங்கன்னா உங்களை அறம் போட மாட்டார். சொல்லுங்க. இல்லைன்னா அவர், ஆனால் எப்படினாலும் அவர் நினைச்சதை நமக்கு செய்யாமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு வருத்தம், ஏசப்பா என்னை எடுத்துக்கோங்க ஏசப்பா, இன்னும் நீ எவ்வளவு சீரழிய வேண்டியிருக்கு. எடுத்துக்கோங்க. பெரிய நம்ம ஏனோக்கோ பெரிய பேச்சுங்க, பேச்சு எடுத்துக்கோங்க ஏசப்பா, தாங்க முடியலை ஏசப்பா. இன்னும் எவ்வளவு உள்ள இருக்கு, ஒட்டிக்கிட்டு இருக்க, அவ்வளவு ஒட்டி வச்சிருக்க. சின்ன பிள்ளை பொம்மையை போட்டு போட்டு ஒட்டி வச்சோமா உன் மனசுக்குள்ள. வெளியே சட்டையை போட்டிருக்கேன். சொல்லுங்க. வெளியே டச்சு செல்போன் கீழே விழுந்தா நம்ம முகம்லாம் தெரியும். அம்மா பாவிகளா, நம்ம வண்டியை எவனாவது எடுத்துட்டு போய் இடிச்சுட்டு வந்து நிப்பாட்டினா நம்ம முகம் தெரியும். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது.
அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்களா விட்டுட்டீங்கன்னா ஆறாம் போட மாட்டார். அவரா போட்டாருன்னா அது ரொம்ப, ஆனால் போட்டுட்டு தான் விடுவார். அதையும் சொல்லிட்டேன். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுக்குள்ளே அவர் அந்த மிஷினை என்ன செய்ய மாட்டார். மூன்றாவது ப்ராசஸ் தங்கம்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னா, அக்கினியில் கடந்து வந்தோம் அது கிடையாது. சொல்லுங்க, அக்கினியில் கடந்து வந்தோம். அக்கினிக்குள்ள தான் நம்ம கிடப்போம். அல்லேலூயா. எனக்கு போன வாரம் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். உலகத்தான் எப்பமாவது வாழ்க்கையில சாவான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உலகத்தான் வாழ்க்கையில எப்பமாவது அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சாவான். நமக்கு டெய்லி ஹார்ட் அட்டாக் வரும், டெய்லி சாவோம், ஆனால் படைச்சிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அதான் பவுல் எளிமையாக சொல்றாரு, அனுதினமும் நான் சாகிறேன். எனக்கு ஒரு 4 வருஷமா எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அம்மா, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு, நாங்கள் 4 வருஷமா தண்ணியை கடக்கலை, தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும். அதுவுமே நல்லா தான் இருக்கு. அந்த கொசுக்கடியோட நாத்தத்தோட தண்ணிக்குள்ளே போயிட்டு அது அது என்ன எப்போ பார்த்தாலும் சுத்தம்னுக்கிட்டு இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இப்படி பாக்கிய? எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கணும் ஆண்டவருக்காண்டி. அல்லேலூயா. சொல்லுங்க, நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில், இந்த அனுபவம் யாருக்குள்ள வருதோ அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். திரும்ப சொல்றேன், கார்ல இருக்கும் போது இல்லை, நல்ல மனைவி இருக்கும் போது இல்லை, நல்ல ஊழியம் இருக்கும் போது இல்லை, தேவைகள் சந்திக்கப்படும் போது இல்லை, எதிர்மறையா இருக்கும் போது உங்களால் ஆண்டவரை பாடி துதிக்க முடிகிற நிலை இருந்துச்சுன்னா நீங்க தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. வாய் தரங்க. நிந்தைகள் நெருக்கம். அல்லேலூயா. அப்போ நம்மளை ஆண்டவர் கண்டுபிடிச்ச உடனே இந்த 3ஐயும் செய்யணும்னு விரும்புறார். நம்ம என்ன நினைக்கும்? இது பிடிக்கணும்னு நினைக்கும். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, உன்னை நான் வெளியே கொண்டு வரணும், நீ கனத்துக்குரியவன். சொல்லுங்க, இதை நான் செஞ்சாதான் நீ முதல் வெளியவே வர முடியும். அல்லேலூயா. மோசே எல்லாருக்கும் தெரியுங்க, பிறப்புலையே இவன் கனம் உள்ளவனா கனஹீனமானவனா? கனம் உள்ளவனா? யோசிச்சு பாருங்க. எந்த பிள்ளையாவது பிறந்த உடனே பெத்த தாய் தண்ணிக்குள்ள தூக்கி போட முடியுமாங்க? அவன் கனம் உள்ளவனா மாறலையா? முதல் ரிமார்க். ரெண்டாவது உடைய ரிமார்க். அல்லேலூயா. ஆமா, அவன் கனம் உள்ளவனாய் மாறுவதற்கு அவன் சரீரத்தில் ஒன்றும் நல்ல நிலையில் அவன் இல்லை. நம்ம இன்னைக்கு பல காரணம் சொல்றோம். எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, தூக்கி விட ஆள் இல்லை, எனக்கு அவங்கள யாருமே நமக்கு தேவையில்லை. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, யாரும் நமக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவர் கரத்தினால் ஆகும். பிறக்கும் போதே நல்லா இல்ல நிலை,
கனமுள்ளவனாய் மாறினான். பிறக்கும் போதே சரீரம் நல்ல நிலையில இல்லை, அவன் கனமுள்ளவனாய் மாறினான். மூணாவது, மோசே வாழ்க்கையில் உள்ள ரிமார்க் என்ன சொல்லி தெரியுமா? அவன் கொலை செய்யணும்னு நினைக்கல, சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் மேல தேவ வச்சிருக்க திட்டத்தை கெடுப்பதற்காக பிசாசு அவனை என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க, தூண்டிட்டான். அப்ப இந்த மூணும் நடந்த ஒருத்தன் கனமுள்ளவனாய் மாறினது உண்மையானால் நானும் நீங்களும் மாற முடிகிறது அதை விட பெரிய உண்மைதானே. அல்லேலூயா. ஆமா, கனம் உள்ளவனாய் மாறுவதற்கு நானும் நீங்களும் ஒரு 5 காரியத்துக்குள்ள போகணும். ஆமா, இப்போ ஒரே ஒரு 5 காரியம் இருக்கு. ஒன்றை நான் சொல்லலை, ஒன்றில் உள்ள ஒரு பகுதியை மட்டும் சொல்லி நம்ம வர்ற இதில் நம்ம இந்த செய்தியை நம்ம தொடரலாம். எபிரேயர் புஸ்தகம் 11 வேகமாக திருப்புங்க. 24வது அதிகாரம் வேகமாக எடுத்தவங்க படி. விசுவாசத்தினாலே, இந்த கவனமாக கவனிங்க, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. போதும். முதல் காரியம், நம்மளை ஆண்டவர் கனம் உள்ளவங்களா மாற்றணும், கனமுள்ள பாத்திரமாய் நம்ம மாறணும் அப்படின்னா நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் தகுதி, தங்கச்சி அழகா அதை சொன்னான், சொல்லுங்க, சுயம். சொல்லுங்க, வெறுப்பு. நம்மளுக்கு நாமளே அதை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்த ஆரம்பிக்கணும். இதை கவனமா நீங்க கவனிக்கணுங்க. இவன் ஒரு பிச்சைக்கார மகன் கிடையாது. அல்லேலூயா. இவன் ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் பிறந்திருந்தானா ஆண்டவர் கூப்பிடும் போது வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு, மேல இருந்து ஒருத்தங்களால கீழே வர முடியாது. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையாங்க? வெறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி தெரியுமா? நம்ம இந்த ரொம்ப தாழ், அது இல்லை வெறுப்பு. நீங்க எம்காம் படிச்சிருப்பீங்க. அல்லேலூயா. 1ஆம் கிளாஸ் படித்தவன் உங்ககிட்ட டுபாக்கூர் இங்கிலீஷை பேசிக்கிட்டு இருப்பான். நீங்களும் நார்மலா சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்க முடியுமா? அல்லேலூயா. மோசே பெரியவன் ஆனபோது பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. 3 காரியத்துல இந்த மோசேக்கும் ஆண்டவருக்கும் வெறுப்புல சம்பந்தம் இருக்கும். முதல் காரியம், தன்னை வெறுத்த மோசே. சொல்லுங்க, தன்னை வெறுத்த இயேசு கிறிஸ்து செல்ல பிள்ளையா பரலோகத்தில் இருந்தார். பாவம் இல்லை, அக்கிரமக்காரங்க இல்லை, தேவதூதரோடு இருந்தார். அல்லேலூயா. இப்போ அந்த பரலோகத்தை அவர் நேசிச்சிருந்தாருன்னா, தேவதூதர்களை நேசிச்சிருந்தாருன்னா, பிதாவை நேசிச்சிருந்தாருன்னா, பரிசுத்த ஆவியை நேசிச்சிருந்தாருன்னா, இந்த சாக்கடைக்குள்ள அவர் முடிவெடுத்து வர முடியுமா? வெறுப்புனா என்னன்னு புரிஞ்சிட்டீங்களா உங்களுக்கு? எனக்கு ஆண்டவர் பேசினார், என்ன அருள் வெறுப்பு வெறுப்புன்னு கதை விட்டுக்கிட்டே இருக்க? அல்லேலூயா. எதை வெறுத்திருக்க நீ? எதை நீ வெறுத்திருக்க சொல்லு. மேல இருந்து ஒன்னு கீழே வர முடியும்னா அதுக்கு பேர் தான் வெறுப்பு. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய இடம் பரலோகம். எனக்கு வேண்டாம், தேவதூதர்கள் வேண்டாம், எனக்கு ஏன் சாயலால் படைக்கப்பட்ட மனுஷன் கெட்டு போயிட்டான், அவனை எப்படியாவது நான் ஒன்று இணைக்கணும். அல்லேலூயா. ஏழை மனு உருவை, அவர் ஏழை கிடையாதுங்க, அவர் ராஜா.
அவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. சொல்லுங்க. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் முன் அண்டை நிற்கிறான். தயவு செய்து சொல்றேன், கையெடுத்து சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி ஊழியரை முன்னாடி வைக்காதீங்க, கெட்டு போயிருவீங்க நீங்க. அல்லேலூயா. அவர் தாங்க, அவர் தான் ராஜாவா இருந்துட்டு நம்மளை நேசிச்சு மாட்டு தொழுவத்தை தெரிந்தெடுத்தாரு பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் வெறுப்பு. சொல்லுங்க, அதுக்கு பேர் தான். சொல்லுங்க, மேல இருந்து ஒரு ஆள் கீழே வர முடியும்னா அதுக்கு பேர் தான் வெறுப்பு. தன்னை வெறுத்த மோசே, சொல்லுங்க, தனக்கு உள்ளதை வெறுத்த இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது பாருங்க, இந்த வெறுப்புல நம்ம எல்லாருமே தன்னை வெறுத்துருவோம். சொல்லுங்க, வெறுத்துருவோம். நமக்கு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? புரியுதா புரியலையா? அதில் இப்போ நம்ம எல்லாருமே வெறுத்து தான் இந்த 3 நாள் வந்திருக்கோம். இல்லையா? ஏதோ நம்ம எல்லாருக்குள்ள ஒன்று வெறுத்தா வந்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒன்று இருக்கும், அதை நம்மளால வெறுக்க முடியுமா? நீங்க எப்பவுமே காலையில குளிக்கிறாள், இப்போ இங்க குளிக்க முடியாது, நார்மலா இருக்க முடியுமா உங்களால? நெஞ்சியே வெடிச்சிரும் நம்மளுக்கு. இல்லையா? நீங்க ஒன்று சாப்பிட்ற ஆள், அது உங்க பழக்க வழக்கம். சொல்லுங்க, அது உங்க பழக்க வழக்கம். சொல்லுங்க, அது உங்க பழக்க வழக்கம். தன்னை வெறுத்துருவோம் நம்ம எல்லாருமே. நான் எங்க போனாலும் கறி திங்கிறவன். இல்லையா? எனக்கு மஞ்சளா தெரியக்கூடாது, தெரிஞ்சா நான் ஓடிடுவேன். எல்லாமே எனக்கு சொகப்பா தெரியணும், இல்லை அரக்கு கலர்ல தெரியணும். ஆட என்ன சொன்னார், எவ்வளவு இச்சை பிடிச்சவன் தெரியுமா நீ அப்படின்னாரு. வெளியெல்லாம் பிரசங்கம் பண்ணிடுற, பாட்டு படிச்சிடுற, உனக்கு ஒன்று இருக்கு சின்ன பிள்ளையில இருந்து. சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே எட்டி பார்க்க கிச்சன்ல இருந்து என்ன என்ன மஞ்சளா தெரியுதா? தனக்கு உண்டானதை வெறுத்த மோசே. சொல்லுங்க, என்னென்ன இருந்துச்சு? பார்வோனின் மகன். தன்னை வெறுக்க போய் தான் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த வந்தவன் ஏசப்பாட்ட பேசியிருக்கலாம், ஏசப்பா போய் வனாந்தரத்தில் நான் போல, ஏசப்பா நான் ஏற்கனவே பார்வோனில் வளர்ந்தவன். அல்லேலூயா அல்லேலூயா. நான் எனக்கு அப்படிலாம் இருந்துச்சு, அப்படிலாம் போல. பார்த்தீங்களா எப்படி தூங்கி எந்திரிச்சிருப்பான், எப்படி சாப்பிட்ருப்பான். இப்போ தண்ணினா கூட அவர் நினைச்சாதான் கிடைக்கும். சொல்லுங்க, இங்க பாருங்க, ஏசப்பா பாருங்க, உங்களுக்கு மேட்ச் ஆகும். தனக்கு என்ன இருந்துச்சு? 12 வயதுல ஏசாயா ஆகமத்தை பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபை இருந்துச்சு. ஆனா கண்டவன் வந்து கேட்கா, நீ பிசாசு, பெயல்செபூல்னால பிசாசை துரத்து. ஏதாவது சிம்டம் வெளிப்பட்டுச்சா? சொல்லுங்க. நம்மளை வெறுத்துருவோம், ஆனா நமக்கு உண்டானதை நம்மளால வெறுக்க முடியாது. இப்ப பிரச்சனையே அதுதான். சொல்லுங்க, நமக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். ஒரு கட்டமைப்பில் நம்ம ஊழியம் வந்திருப்போம், ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்டிருப்போம். சொல்லுங்க, ஒரு டிசைனிங்கில் வளர்க்கப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ ஆண்டவர் அதை அப்படி நம்ம தலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த காத்திருந்து பஸ் ஏறுறது, புக் பண்ணி போகிறது, எனக்கு அது நடந்துனாலும் போவேன், ஆனால் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அல்லேலூயா. ஊழியத்துக்கு போகிற இடத்துல பாஸ்டுமார் சொல்லாமல் தான் போவேன். ஏன்னா இந்த வந்துடுறேன் பிரதர், பிரவீன் பாஸ்டர் இல்லை, எது நினச்சிடாதீங்க, நான் எல்லாத்தையும்
எனக்கு அந்த நிற்கக்கூடாது, நான் போய்கிட்டே இருக்கும்னு நினைப்பேன். ஆமாம், எனக்கு ஏசப்பா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சார். அல்லேலூயா. 3 மணிக்கு ட்ரெயின் வச்சுக்கோங்களேன். அடுத்து அது 3 நாள் கழிச்சு அந்த ட்ரெயின் 3 மணிக்கு தானா, அப்போ 3 நாள் கழிச்சே ட்ரெயினுக்கு போவோம் அப்படிங்கிறார். எனக்கு தலையே சுத்திட்டு, முள்ளங்கி எங்கள் வீட்டில் நான் பார்த்ததே கிடையாது. போகிற நெட்டுக்கு முள்ளங்கி சாம்பார் தான். என்னடா எப்போ சாம்பார் அது வைக்காங்க, போ போ. உங்களை வெறுக்க முடியுமா சொல்லுங்க? தன்னை வெறுத்துருவோம் சொல்லுங்க. தனக்கு உள்ளதை வெறுக்க முடியல. இப்போ பிரச்சனையே அதான் சொல்லுங்க. எங்கள் குடும்பம் இப்படி அந்த பழக்க வழக்கம் சொல்லுங்க, அந்த பழக்க வழக்கம். இல்லையா, செட்டு கடைக்கு போனால் ஆம்லேட் இல்லாமல் சாப்பிட மாட்டோம், குடல் வெடிச்சு செத்துருவோம் நம்ம. இல்லையா, ஆமாம். பஸ்ஸில் போனால் தூசியோ வெயிலோலாம் போய் உட்காந்து போக மாட்டோம். நடுவு சீட்டு இப்போ கேட்டால் பதில் சொல்கிறது பாருங்கள், பின்னாடி இருந்தால் தூக்கி தூக்கி அடிக்கப்படுது. என்னங்க தனக்கு உண்டானதை வெறுத்த இயேசு கிறிஸ்து. 3வது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தனக்கு வருகிறதையும் வெறுக்கணும் சொல்லுங்க. முடிக்க போறேன். தன்னை வெறுக்கணும், தனக்கு உண்டானதை வெறுக்கணும், தனக்கு வர்றதையும் வெறுக்கணும். மோசேக்கு என்ன வந்துச்சு? யாத்திராமம் 32 ஆண்டவர் மோசேயை சந்திக்க வர்றார். மோசே, என்ன ஆண்டவரே, இவங்க ஒரு காலமும் தேற மாட்டாங்க, இவங்க தேற மாட்டாங்க, இவங்க பயங்கரமான ஆள். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்க. ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரலோகம் என்ன செஞ்சிரு? நம்மனா என்ன செய்வோம் சொல்லுங்க? ஏசப்பா தாகமாயிருக்கிறே. என் கூட ஆண்டவர் இதை பேசினார் பாருங்க. நான் வந்து எவ்வளவு பெரிய துரோகம் ஆண்டவருக்கு பண்ண அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது சொல்லுங்க. தன்னை வெறுத்தோம், தனக்கு உள்ளதை கூட கொஞ்சம் வெறுத்துட்டோம் சொல்லுங்க. வர்றதை வெறுக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வராதன்னு தானே காத்திருக்கோம் சொல்லுங்க. அல்லேலூயா. கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணிட்டு இருப்போம், யாராவது சச்சி கெட்டி கொடுத்து நமக்கு பொண்ணு கொடுக்குற மாதிரி கண்ணு தேடும், பார்த்துருக்கீங்களா? தேடும். காரு கிடைக்காதா சொல்லுங்க, வாய் திறந்து. நான் அப்படிதான் பேசுவேன் சொல்லுங்க. சொல்லுங்க. தன்னை வெறுத்துட்டோம், நம்மளுக்கு உள்ளதையும் வெறுத்துட்டோம். ஆனால் ஒன்றை எதிர்பார்க்கிறோம்ல, ஏதாவது ஏதாவது பாடுங்க, பிடுங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு. பாரத்தோடு சொல்றேன், இப்படி மனநலம் இருந்தால் நீங்கள் வேலை பார்த்தே பிழைச்சிக்கோங்க. உங்களை ஆண்டவர் இழுத்துலாம் கூட்டு வரல. உங்களுக்கு ஊழியம் வேண்டாம், எனக்கு ஊழியம் வேண்டாம். அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 19 ஐசக்கு ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். முக்கியமானது முடிச்சிடுறேன், மன்னிச்சுக்கோங்க. மத்தேயு 19 ஒருத்தன் வந்து ஆண்டவர் வந்து பார்க்க, நல்ல போதகரே சொல்லுங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் நல்ல போதகர். இங்க பாருங்க, இங்க மோசே வேண்டாங்க,
தனக்கு வந்ததை வேண்டாங்க. அங்க பாருங்க, அவர் நல்ல போதகர், என்னை நல்லவன் என்று. பிரசங்கம் பண்ணிட்டா, பாட்டு படிச்சுட்டா, நம்ம ஃபீலிங் எல்லாம் பாருங்க. எனக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தது சொல்றேன். அப்படி யாராவது நம்ம ஆராதனை என்ன சொல்லிடணும், பிரதர் நல்லா இருந்துச்சு பிரதர், நல்லா செய்தி கொடுத்தீங்க பிரதர், தேடுதா தேடலையா, தேடலை, எனக்கு தேடலை பிரதர், கை தூக்கிருங்க. குடல் வெடிச்சு தான் ஜாவியா தேடலைன்னு சொல்லி சொன்னோம். தேடுது தேடுது, உன்னை தேடுது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் மனிதரால் வருகிற மகிமையை தேடாமல். அமெரிக்கா தேசத்திலிருந்து டான் அப்படின்னு ஒரு ஐயா தமிழ்நாட்டுக்கு ஊழியத்துக்கு வந்தார். சொல்லி முடிக்கிறேன். இரும்புலியூரில் வந்து அவர் தங்கியிருந்தார். அப்போ ஒரு தகர செட்டு சுற்றி தட்டிலாம் அடைக்கலை, தட்டி. அப்போ ஒரு 3 வருடம் கழித்து அவருடைய நண்பர் அமெரிக்கா தேசத்துலேருந்து வந்திருக்காரு. இவரை பார்த்துட்டு பல மணி நேரம் அழுதாராம். டான் டான் அப்படின்னாராம். என்னடா அப்படின்னாராம். அவன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா டான்? அல்லேலூயா. கப்பல் வச்சிருந்த குடும்பமாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கப்பல் வச்சிருந்த குடும்பமா. அழுதுட்டு அவர் கையை பிடிச்சு சொன்னாராம், ஒரு சின்ன உதவி செய்கிறேன், ஏத்துக்குருவியா அப்படின்னாராம். என்ன உதவி அப்படின்னாராம், 60 வருஷத்துக்கு முந்தி சில கோடி ரூபா அவருக்கு செக் எழுதி கொடுத்து இதை வச்சு சுத்தி செவர் வச்சு அடைச்சி இதுல இருந்து ஊழியம் பண்ணிட்டான் அப்படின்னாராம். செக் இப்படி வாங்கி இப்படி கசைக்கு வெளியே போடா நாய் அப்படின்னாராம். என்ன போல ஆயிரக்கணக்கான ஊழியன் இப்படிதான்டா குடியிருக்கான். அவனுக்கெல்லாம் போய் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு வந்து ஏதாவது செஞ்சு கொடுறா அப்படின்னாராம். ஒரே ஒரு ரேணிஸ் ஐயாவை வச்சு 11 வருஷத்துல 350 சர்ச்சை ஆண்டவரால் உருவாக்க முடியுமா சொல்லுங்க? எத்தனை லட்சமா எழும்பிட்டோம். ஒரு கிராமத்தில் கூட ஒரு சர்ச்சை நம்மளால உருவாக்க முடியல. ஜெபம் இருக்கு சொல்லுங்க, அந்நிய பாஷை இருக்கு சொல்லுங்க, வர இருக்கு, நான் பெரிய ஆளுங்கிற காட்டுற திறமை இருக்கு. ஆண்டவர் சொன்ன எந்த தகுதியும் என்கிட்ட கிடையாது. எனக்கு ஒண்ணு ஆண்டவரே தந்தாலும் என்னால் அதை வெறுக்க முடியுமா? அல்லேலூயா. சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. கசைக்கு தூக்கி எறிஞ்சாராம், வெளியே போடா நாய அப்படின்னாராம். ஏன் நம்மளை வச்சு ஆண்டவரால் செயல்பட முடியல நினைக்கிறீங்க? அவர் இன்னைக்கும் அவர் எல்ஷடாய் தெய்வம். சொல்லுங்க சொல்லுங்க. எதையும் எனக்காண்டி உங்களுக்காண்டி செஞ்சு கொடுக்க முடியும் ஆண்டவரால். ஆனா உன்னை எதிர்பார்க்கத்தானே செய்யறோம். அல்லேலூயா. நான் பேசுறது இல்லையா சொல்லுங்க. ஊழியத்துல கூடங்க என்கிட்ட ஆண்டவர் பேசுனது. ஒரு சபைக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் பாருங்க, போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க என்ன ஆண்டவர் பயன்படுத்துறார். அப்ப அவங்க என்கிட்ட கேட்காங்க,
ஐயா நீங்கள் வர முடியுமா? எனக்கு வர முடியாதியா, நான் வெளியே இருக்கேன், டேட் இல்லையா. அப்புறம் எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்கிறார், இந்த ஊழியரை அங்கே அறிமுகப்படுத்த அப்படிங்கார். என்னது? இந்த ஊழியரை சொல்லுங்க அங்கே அறிமுகப்படுத்த அப்படிங்கார். ஆனால் மாம்சம் சொல்லுது, இவர் போனால் உன் செல்ஃப் எடுக்காது. சொல்லுங்க சொல்லுங்க, இவர் போனால் உன் செல்ஃப். ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிறத செய்யு, அறிமுகப்படுத்து. எவ்வளவு பிசாசினுடைய காரியங்கள் நமக்குள்ள இருக்குன்னு தெரியுமாங்க? அல்லேலூயா. நான் நடிக்க விரும்பல உங்க முன்னாடி. அல்லேலூயா. நான் ஊழியம் பண்ண கூட விரும்பல, நான் பரலோகம் போற விரும்புறேன். எல்லாம் 2 நிமிடம் அப்படி எழுந்து இருப்போம். முதல் செக்ஷன்ல ஆண்டவர் நம்மகிட்ட அழுகையோட கேட்கிறார், நீ அப்படி ஜெபம் பண்ணணும் இப்படி ஜெபம் பண்ணலாம் நான் கேட்கல மகனே மகளே. உன் சுயத்தை நீ பார்க்கணும். வாய் திறக்க ஆரம்பிங்க. உன் சுயம், உன் சுயம். ஒன்றை வெறுத்துட்ட, ஆனால் உனக்குள்ளதை உன்னால் வெறுக்க முடியலையே. சொல்லுங்க. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. சத்தமா சொல்லுங்க. கிருபை ஒன்றே போதுமையா. இன்னும் சத்தமாய். கிருபை ஒன்றே போதுமையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேனா. துணையாளரே துணையாளரே துணையாளரே. சத்தமாய். துணையாளரே இணையில்லா மணவாளரே, எங்கள் இணையில்லா மணவாளரே, எங்கள் இணையில்லா மணவாளரே, எங்கள் இணையில்லா மணவாளரே. உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா. என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு. கை தூக்குங்க. என் பேச்சோடு கலந்தீரையா. சொல்லுங்க. என் உயிரோடு கலந்தீரையா. சொல்லுங்க. என் ட்ரெஸ்ஸோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையாஷடா கல்மரா கல்மடியில் சாகடாகடா. துணையாளரே 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 இணையில்லா மணவாளரே, எங்கள் இணையில்லா மணவாளரே, எங்கள் இணையில்லா மணவாளரே. கை உயர்த்தி சொல்லுங்க. எங்கள்
போதும் எனக்கு நீங்க போதும். போதும். ஐயோ நாங்க எதை ஆண்டவரை வெறுத்தோம், எதை ஆண்டவரை வெறுத்தோம், நாங்க எதை ஆண்டவரை வெறுத்தோம். கிருபையாக ஆண்டவரே சொல்லுங்க, கிருபையாக ஆண்டவரே, ஏதாவது எங்களை வச்சு செஞ்சிருங்க ஆண்டவரே, ஏதாவது எங்களை வச்சு செஞ்சிருங்க ஆண்டவரே. தாய் வழியில் அழுகின்ற குழந்தையை போல அப்பனே மடியில் சாய்ந்து உம்மைத்தானே பற்றி கொண்ட உம்மைத்தானே பற்றி கொண்டே உம் தோளில் அமர்ந்து விட்டேன், நான் உம் தோளில் அமர்ந்து விட்டேன். ரெண்டு கையை தூக்குங்க. உயிர் வாழும் நாட்களெல்லாம் சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்களெல்லாம் உமக்கு நான் அடிமை ஐயா, உமக்கு நான் அடிமை ஐயா. சத்தமா சொல்லுங்க, உமக்கு நான் அடிமை ஐயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி. ஒரு முறை சொல்லுவோம், நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் ராஜா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி.